ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா உத்தர் கர்நாடகா கும்தா கோகர்ணா பக்கத்தில் இருக்கிற யானா கேவ்ஸோட என்ட்ரன்ஸில் இருக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம யானா கேவ்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கும்தாலிருந்து யானா கேவ்ஸ் வரைக்கும் பஸ் vlogகும் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு எப்படி வரணும், கோகர்ணாலிருந்து கும்தாலிருந்து எப்படி யானா கேவ்ஸ்க்கு வரணும், இங்கே என்னென்னலாம் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் லாஸ்ட் 2 வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம யானா கேவ்ஸ்லேருந்து கும்தா போயிட்டு கும்தா டவுன், பஸ் ஸ்டாண்டு, ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபுட்டுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம கோகர்ணா போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம யானா கேவ்ஸ்லேருந்து கும்தா போயிட்டு கும்தா டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யானா கேவ்ஸோட பார்க்கிங் லாட்டில் இருக்கோங்க. பஸ் இது வரைக்குமே வரும். உங்களுக்கு சீக்கிரம் போகணுன்னா சிர்சி ரோடுன்னு ஒன்று இருக்குது, யானா கிராஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பக்கம் இன்னொரு என்ட்ரன்ஸு, அங்கேருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்கும். நம்ம 2:30க்கு பஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்னும் நமக்கு 1/2 hour மேலே டைம் இருக்குது பஸ் வர்றதுக்கு. அதுக்குள்ளே யாராவது கோகர்ணாலேருந்து நிறையா பசங்க இங்கே ரெண்டல் பைக்ஸ் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அழகா. யாராவது சிங்கிளாக வந்திருந்தாங்கன்னா லிஃப்ட் கேட்டு போகலான்னு பார்த்தா யாரையுமே காணோம். அதனால் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். பஸ் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து யானா கேவ்ஸ்லேருந்து கும்தா போகிற ஒரு ஷார்ட் ட்ரிப்பும், அதுக்கப்புறம் கும்தா டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் தான் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுவோங்க பஸ்ஸுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங் லாட்டில் இன்றைக்கி நிறைய வண்டி இருக்கிறங்காட்டி நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு திருப்பிட்டு போக முடியாது அவங்க. அதனால இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கான், ஒரு கிரவுண்டு. அங்கே திருப்பி நிற்பாங்களாம். அதனால நம்ம அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு வாக்கு. என்ன செய்யறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் இந்த மாதிரி சில அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. நல்ல நேச்சுரல் சீனரிஸ் பார்த்துட்டு நம்ம சூப்பராக ஒரு வாக் போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இங்கே லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தாங்க வைல்டு ஃபாரஸ்ட்டாக தாங்க இருக்குது எல்லா பிளேசஸுமே. இங்கே வீடு கட்டுறதெல்லாம் இந்த மாதிரி தாங்க. இங்கே இருக்கிற பாறைகளையே அழகாக பிரிக்ஸ் மாதிரி எடுத்துட்டு இதில் தான் வீடு கட்டுறாங்களே. எவ்வளோ அடர்ந்த காடுகளாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளுக்குள்ளே பாக்கு தென்னையெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய மக்கள் இல்லைங்க, கொஞ்சம் மக்கள் தான் இருக்காங்க. ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு, அந்த மாதிரி தான் இருக்குது. மக்களே, இங்கே பார்த்தீங்களா, நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் என்ன மாதிரி சீனரிஸாக இருக்குது பாருங்க. ஐயோ, மழை காலத்துலலாம் இது அப்படியே சொர்க்க சீமையாக இருக்கும் போல இருக்குங்க. உள்ள கீழே அந்த ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அது கீழே ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு, ஓட மாதிரி. ஒரு குட்டி பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் கிராஸ் பண்ணி மலை மேலே போகிறதுக்கு. ஃபுல்லாக மலை வாழை, தென்னை, பாக்கு இதெல்லாம் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஆள் அறவுமே இல்லைங்க. அங்கங்கே இந்த மாதிரி ஊற்று தண்ணி ஓடிட்டுருக்குங்க. தோட்டத்துக்குள்ளே தண்ணி பாயறதுக்கு நேராக அருவியிலிருந்து எடுத்துடுறாங்க தண்ணி விவசாயத்துக்கு. குட்டி பஸ் ஸ்டாப்பு. நிறைய குரங்கு இருக்குது. ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தால் பாதுகாப்பாக இருக்கணும். இதெல்லாம் டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே இருக்கிற வீடுக பார்த்தீங்களா, அந்த காலத்துலேயே 2 ஃப்ளோர் இருக்கிற மாதிரி வீடு கட்டியிருக்காங்க பாருங்களா. காட்டுக்குள்ளே கீழே நிற்கிது பாருங்க, காரெல்லாம் நிற்கிறதுக்கு வழி, அதுக்கப்புறம் வீடு, மாட்டுக்கொட்டா, சுற்றியும் மலைகள் தாங்க. மக்கா மக்கா என்ன மாதிரி இருக்கு பாருங்க பிளேசஸ், வேற லெவல். ஸோ இந்த மாதிரி தான் அங்கங்கே கொஞ்சம் வீடுகள் இருக்குங்க. நிறைய சோலார் பேனல்ஸு, ஹெச்டி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, D2H கேபிள்ஸ். இப்படி தான் இருக்குது லைஃப் ஸ்டைல் இங்கே யானா கேவ்ஸ் கும்தா பக்கத்தில் இருக்கிற காடுகளுக்குள்ளெல்லாம். வீடு சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் பாக்கு தோட்டங்கள் தான். எப்படி நிசப்தமாக இருக்கு பாருங்க. அப்பப்போ போகிற வெஹிக்கிள்ஸை தவிர இங்கே மலைகளில் இருக்கிற குருவிகள், குரங்குகளோட சவுண்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடு பாருங்க.
அங்கே காமிச்சல அந்த ஸ்லாப் மாதிரியான கற்கள். ஸோ இந்த மாதிரி கற்கள் வச்சு தாங்க வீடே கட்டுறாங்க. சூப்பராக இருக்குல்ல? சிம்னி எல்லாம் இருக்கு பாருங்களேன். வாவ், அழகுங்க. இங்க பாருங்க, சுத்தியும் மலைகள் தான். பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்குல்ல? வெரி நைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து கீழே வந்துட்டு இருக்கோங்க. இங்க கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ கீழே இந்த மலை மேலெல்லாம் வந்து வைல்ட் அனிமல்ஸ் இருக்குமாங்க. டைகர்ஸ், சீத்தாலாம் கூட வருமா. இவ்வளோ ஜங்கல் இருக்கு. இதுக்குள்ள மட்டுமே ஒரு 50 to 60 ஹவுசஸ் இருக்காங்க. வேற லெவல்ல. ஓஹோ, எப்படி இருக்கு பாருங்க. கீழே ஒரு பிரிட்ஜ் இருக்கா. பாக்கு மரங்கள் தாங்க, ஃபுல்லா பாக்கு மரங்கள் தான். எவ்வளவு திக் ஜங்கிளா இருக்கு பாருங்க. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே பார்த்தோம்லங்க, யானா கேவ்ஸ் பக்கத்துல ஒரு ரிவர் ஃபால்ஸ் எல்லாம், அது இங்க ஓடுது பாருங்க. இங்கிருந்து தான் வந்து இங்க விவசாயத்துக்கெல்லாம் வந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க. ஓ வா வா, அப்படியே இயற்கை கொட்டி கிடக்குதுங்க. அழகா ஒரு குட்டி பிரிட்ஜ் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாருங்க, லோக்கல் பையன். அவன் தான் சொல்லிட்டு இருக்கான், 10th படிச்சுட்டு இருக்கானா. வாங்க, பஸ் வர்றதுக்கு டைம் இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்கண்ணா. அப்படியே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்டீரியரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு விர்ச்சுவலாக காமிச்சாச்சு பாருங்க. யானா கேவ்ஸ் பக்கத்தில். நல்ல வேலை நமக்கு இங்கே வரைக்கும் போய் பஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி பியூட்டிஃபுல் பிளேசஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சான்சஸ் கிடைச்சிது. வேற லெவலுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கும்தா இருந்து யானா கேவ்ஸ்க்கு நாம காலையில வந்த பஸ் தாங்க மறுபடியும் 2:30 மணிக்கு வருது. ஸோ காலையில வந்துட்டு போயிட்டு மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு வரும்போது நம்ம திரும்பி போயிடணும். இல்லாட்டி அடுத்து நமக்கு பஸ் கிடையாது. ஸோ இந்த பஸ் தான் கடைசி பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கும்தா டவுன் போறதுக்கு. ஸோ நீங்க காலங்காத்தாலேயே ஃபர்ஸ்ட் பஸ் பிடிச்சி வந்துருங்க. 7:30 பஸ் பிடிச்சி வந்துட்டீங்கன்னா இங்க 8:30 ரீச் ஆயிடலாங்க யானா கேவ்ஸ்க்கு. ஸோ திரும்பி நீங்க 2:30 மணிக்கு கிளம்புனீங்கன்னா 3:30 நீங்க சூப்பரா கும்தா டவுன் ரீச் ஆயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சண்டே அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஃபால்ஸோட அடிவாரத்துல நம்ம இருந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. யானா கேவ்ஸோட அடிவாரத்துல பார்க்கிங் லாட் எல்லாம் இருக்கு, அது ஃபுல்லா இருக்குங்க. அதனால பஸ் அங்க போய் இந்த மாதிரி திரும்பி போக முடியாது. அப்படிங்கிறதுனால அங்கிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஸ்டாப்ல இருந்தே பஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாம அங்கிருந்து நடந்து வந்துட்டு அப்படியே சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லோக்கல் யானா சுத்தி இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், இங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை எல்லாமே பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், யானா கேவ்ல இருந்து கும்தா டவுனுக்கு போற ரூட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கா. இங்கெல்லாம் எவ்வளவு மலைப்பகுதியெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளா இருக்குங்க. கும்தா டவுன்ல இருந்து 32 கிலோமீட்டருங்க யானா கேவ்ஸ். இந்த யானா கேவ்ஸ்ல இருந்து பீச், கும்தா டவுன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல பீச் வந்துருங்க. ஸோ இடைப்பட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தான் பிளெயின்ஸா இருக்கிற லேண்டுங்க. மற்றது எல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். சில ஏரியால இப்ப நம்ம அடுத்து போறோம் இல்லையா, கும்தாக்கு அடுத்து கோகர்னால எல்லாம் கடல் எண்டு வரைக்குமே வந்து மலைகள் வந்து மலைத்தொடர்கள் வந்து இருக்குங்க. மலைகளோட சரிவுகளை உரசிட்டு தான் வந்து கடல் அலையே அழைச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலைகளுக்கு நடுவுல தான் குட்டி குட்டி பீச்சஸ் இருக்குமா, செம்ம சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம் மக்களே. இன்ஃபேக்ட் கும்தா டவுன்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குங்க. பட் இந்த டைம் நமக்கு அன்பார்ச்சுனேட்லி டைம் நிறைய இல்லை. ஸோ நாம இன்னொரு ட்ரிப்பு கண்டிப்பா போடணும். கும்தா, கோகர்னா, ஹொன்னாவர் சைடெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஹிடன் பிளேசஸ் இருக்குங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சா கிட்டத்தட்ட 4-5 days உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் நாம லிமிட்டெட் டைம்ல இந்த ட்ரிப்ல எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களோட கண் முன்னாடி விருந்தா விர்ச்சுவலா கொண்டுட்டு வரேன். ஓகேவா? ஸோ கும்தாக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய பீச்சஸ், குட்டி குட்டி டெம்பிள்ஸ், இங்க சீ ஓரத்துல இருக்கிறதுனால சீ ஃபுட் நிறைய கிடைக்கும். ப்ராக்சிமிட்டி டு த வெஸ்டர்ன் காட்ஸ் பாருங்க. நம்ம கும்தா டவுன்ல இருந்து சூப்பரா ஒரு 30 கிலோமீட்டர்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல வந்துடலாம். இவ்வளவு அழகையும் தான் வந்து கொட்டி வச்சிருக்கு. கும்தால இருந்து கோகர்னா வந்து 33 கிலோமீட்டருங்க. ஸோ மேக்சிமம் 1 hourல போயிடலாம். ஹொன்னாவர்னு ஒரு ஏரியா இருக்கு, அது வந்து 20 கிலோமீட்டர். அங்க வந்து உங்களுக்கு பேக் வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். கும்தாக்கும் முருதேஸ்வர் சிவன் கோவில் இருக்குல்ல, அதுக்கும் இடையில இருக்கிறது தான் ஹொன்னாவர். அங்கேயும் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவர் வந்து கடல்ல சேருங்க. ஸோ அந்த கடல்ல சேர்ற இடத்துல உங்களுக்கு பேக் வாட்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு போட்டிங் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, கயாக்கிங் எல்லாம் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நார்த் கர்நாடகா ட்ரிப்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா? ஒரே முட்டா எல்லாத்தையும் ஒரே ட்ரிப்ல என்ஜாய் பண்ணிட்டா நமக்கு சப்பு தட்டி போயிடும். உங்களுக்கும் வந்து போர் அடிச்சிரும் ரொம்ப இந்த மாதிரி ஒரே இடத்தை காமிச்சா. ஸோ அப்பப்போ வந்து மின்னல் மாதிரி கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்தாதான் வந்து உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இங்க இருக்கிற வீடுகள் எல்லாம் தாங்க நான் பார்த்து அசந்து போயிட்டேன். நம்ம நார்த் கர்நாடகா வீடுகள் கீழே மண் என்ன கலர்ல இருக்கும் அதே கலர்ல தாங்க வீடுகள் இருக்கும். இதை நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். லாஸ்ட் 2-3 வீடியோஸ்ல அந்த மண் வீடுகள்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சு கட்டியிருக்காங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு தெரியுமா? வேற லெவலுங்க. இந்த மாதிரி நிறைய ஓடைகள் ஓடும் அங்கங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் அங்கிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் கடலுக்கு. அதனால குட்டி குட்டி ஆறுகள் நிறைய ஃபார்ம் ஆகி கடல் நோக்கி பாஞ்சிட்டு இருக்குங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ஆறுகள் எல்லாமே வந்து போற வழியில ஆகநாஷினி ரிவர்னு ஒண்ணு இருக்குங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த ரிவர்ல போய் கலந்துதான் வந்து கும்தால கடல்ல ஜாயின் ஆகும், அரபிக்கடல்ல ஜாயின் ஆகும் கும்தாக்கு பக்கத்துல. ஸோ அந்த நாகநாஷினி ரிவர் கடல்ல கலக்கிற இடமும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பா இன்னொரு ட்ரிப் போட்டே ஆகணும். ஸோ பீச்சுக்கு கடலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கும்தாக்கு பக்கத்துல குடேனகாடி பீச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. கட்லே பீச்னு ஒண்ணு இருக்கு, பாடா பீச்னு ஒண்ணு இருக்கு, மிர்சான் ஃபோர்ட்னு இருக்குங்க, மிர்சான் கோட்டை. அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா வந்து பாடா பீச். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாரேஸ்வர் பீச்னு ஒண்ணு இருக்கா. ஓம் பீச், கோகர்னா பீச் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கும்தா டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற பீச்சஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். கோகர்னால டெம்பிள் இருக்கிறதுனால அது டெம்பிள் சிட்டி மாதிரி ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் கும்தா வந்து அந்த மாதிரி இன்னும் ஃபேமஸ் ஆகல. பட் இவ்வளவு ஹிடன் பிளேசஸ் இருக்கு. ஸோ நிறைய கவர் பண்ணுவோம். அடுத்தடுத்து வர்ற ட்ரிப்ஸ்ல நாம இந்த ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். மிர்சான் கோட்டை பாத்தீங்கன்னா சென்ன பைரவ தேவின்னு ஒரு குயின் வந்து ஆண்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அந்த ராணினால கட்டப்பட்டதுதான் மிர்சான் கோட்டை. 16வது நூற்றாண்டுலயே கட்டப்பட்டிருக்குன்னா பார்த்துக்குங்களா. ஸோ அது போக பாத்தீங்கன்னா வெங்கட்ரமணா டெம்பிள்னு இருக்கும், சாந்த துர்கா டெம்பிள்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யானா கேவ்ஸ் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம். யானா கேவ்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் கும்தா டவுன்ல இருந்து. லெஸ் தென் 30 கிலோமீட்டர் தான், ஒரு 27-28 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யானா கேவ்ஸ்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல விபூதி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்கு. அது எல்லாமே காட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த இந்த ட்ரிப்பே பாத்தீங்கல்ல, பஸ் போயிட்டு வர்ற வழியே வந்து இவ்வளவு டென்ஸ் ஃபாரஸ்டா இருந்துச்சுன்னா பஸ் வசதி இல்லாத ஏரியா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆள் அறவே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ
அதெல்லாம் வந்து நம்ம டூ வீலர் ரெண்ட் எடுத்தா தான் போயிட்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு நாஷினி எஸ்டுவரி, அதாவது முகத்துவாரம்னு சொல்லுவாங்கல்ல, கடல்ல ஆறு கலக்கிற இடம். ஸோ அது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குமாங்க. நிறைய ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாம் அங்கே எடுப்பாங்களாம். ஸோ என்ன செய்யறது, ஆசையா தான் இருக்கு எல்லா ஏரியாவும் பொறுமையா உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. பட் ஆனா நமக்கு டைம் இல்லை. கரெக்டா ஆகனாஷினி ரிவர் பத்தி பேசிட்டு இருக்கோம், கரெக்டா அந்த ஆறை தாண்டிட்டு இருக்கோம் பாருங்க மக்களே. வேற லெவல்ல இருக்கா. காலையில போகும்போதும் பார்த்தோம், ஈவினிங் வரும்போது அப்படியே மேகங்கள் சூழ்ந்துட்டு, கருமேகங்கள் சூழ்ந்துட்டு, ரெண்டு சைடும் ஒரு கேப் இல்லாம பச்சை பசேல்னு இருக்குங்க. ஃபுல்லா வந்து தென்னை மர தோட்டங்களும் அடர்ந்த காட்டு பகுதிகளும். அப்பா, அதுக்கு நடுவுல ஓடுற ஆகனாஷினி ரிவர் பார்க்கிறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம கேரளா விடமே வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியாங்க இங்க. நார்த் கர்நாடகா பீப்புள் வந்து அப்படியே இயற்கையா அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. எங்கேயுமே வந்து கேப்பே வந்து பார்க்க முடியாது. நம்ம அடர்ந்த காட்டு பகுதிகள் தான், அதுக்குள்ள ஒரு குட்டி வீடு. வீடு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடிதான் கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு வந்து அடர்ந்த காட்டு பகுதிகள். செம்ம சூப்பருங்க. உண்மையிலேயே வந்து நான் மெஸ்மரைஸ் ஆயிட்டேன் இந்த ட்ரிப்ல. நார்த் கர்நாடகாவோட அழகை பார்த்து. நார்த் கனரா டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் பேரு, நார்த்தர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகால இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கோகர்ணா கார்வார் எல்லாம் போயிட்டோம்னா அது வந்து கோவா பார்டர் ஆயிடும். இந்த பக்கம் நிறைய மக்கள் வந்து கொங்கணி மொழியும் பேசுவாங்க. சவுத் கனரா டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்கு, அது வந்து உடுப்பி மங்களூர் சைடு. அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பேர் துளு மொழி பேசுவாங்க. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் கோவா பக்கத்தில் வந்துட்டிங்கன்னா கொங்கணி மொழி பேசுவாங்க. ஸோ கர்நாடகாலேயே வந்து நிறைய மொழி பேசுகிற இடங்களும் இருக்கு. ஓகேவா, குடகு பக்கம் போயிட்டீங்கன்னா குடகா மொழி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய, அதனால தான் வந்து ஒன் ஸ்டேட் மெனி கண்ட்ரிஸ்னு என்னமோ சொல்லுவாங்க. ஸோ மெனி வேர்ல்டு, ஒன் ஸ்டேட் மெனி வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நிஜம்தாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போதும் கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் அவ்வளவு இருக்கும். மக்களோட வீடுகள்ல இருந்து, ஃபுட்டு பழக்க வழக்கங்கள்ல இருந்து, கல்ச்சர்ல இருந்து எல்லாமே அப்படியே ஸ்டார்க் டிஃபரன்ஸா இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல்ங்க இந்த சைடு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சித்ரதுர்கா வந்தோம், அங்க கோட்டையெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சிர்சி வந்துட்டு, சிர்சியில இருந்து கும்தா வந்துட்டு, இன்னைக்கு நம்ம யானா கேவ்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நம்ம டவுன் பஸ் கிடைக்குங்க யானா கேவ்ஸ் போறதுக்கு, அதனாலதான் வந்து ஸ்ட்ரைட்டா கும்தா வந்தாச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லா போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கோகர்ணா பயணப்பட போறோம். ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டா நம்ம 3:30க்கு கும்தா பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. 1 hour நம்ம யானா கேவ்ஸ்ல இருந்து கும்தா பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு. வேற லெவல் ஜேர்னியா இருந்துச்சு. சரி வாங்க குயிக்கா கும்தா பஸ் ஸ்டாண்ட ஒரு ரவுண்ட் போட்டு பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ், ஃபுட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். பஸ் ஸ்டாண்ட் இப்பதான் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இங்கிருந்து உங்களுக்கு கோவா வாஸ்கோட காமாக்கெல்லாம் பஸ்ஸஸ் இருக்குங்க. வாஸ்கோட காமா, பனாஜி, பெங்களூருக்கு, சிர்சிங்கிற ஊருக்கு எல்லாம் பஸ் இருக்கு. கோகர்ணாக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் வந்து உள்ள இருக்கு, பிளாட்ஃபார்ம்ஸ் உள்ள. நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இங்க இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் NWKRTCன்னு போட்டிருக்காங்க பாருங்க. KSRTCயோட சப்டிவிஷன். இதெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸஸ்ங்க, லோக்கல்ல ஓடுற பஸ்ஸஸ். அங்க இருக்கு பாருங்க கிரீன் கலர் பஸ், அதுவும் வந்து உங்களுக்கு பனாஜி எல்லாம் போறதுக்கு அந்த கிரீன் கலர் பஸ் தான் போகும். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. இது வெயிட்டிங் ஏரியா. இங்க வந்து உங்களுக்கு டைம் கீப்பிங் ஆஃபீஸ் இருக்கும், என்கொயரி எல்லாம் இங்க பண்ணிக்கலாம். காலையில நாம யானா கேவ்ஸ் போறதுக்கு இங்கதான் வந்து என்கொயரி பண்ணோம், எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் பஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாருங்க. பேக் சைடு எல்லாம் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. LED ஸ்கிரீன்ஸ் போட்டிருப்பாங்க பஸ் டைமிங்ஸ் எல்லாம். பட் எல்லாமே வந்து கன்னடத்துல தாங்க இருக்கும், இங்கிலீஷே இருக்காது. அதனால கன்னடம் தெரிஞ்சாதான் இங்க பொழைக்க முடியுங்கிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் வெயிட்டிங் ஏரியாஸ். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க LED ஸ்கிரீன்ஸ்.
ஸோ நீங்க யானா கேவ்ஸ் போறதுக்கு முன்னாடி இங்கிருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. அங்க கொஞ்சம் பிரைஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். வாட்டர் கேன்ஸு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கிருந்தே வாங்கிட்டு போயிடலாம் நீங்க. பெங்களூர் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தா கிளம்பும். இது மேங்களூர்ல இருந்து கோவா போற ரூட்ல இருக்கிறதுனால முருதேஸ்வர், அதுக்கப்புறம் ஹொன்னாவர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கெல்லாம் போறதுக்கு நல்லா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஃபுல்லா ஸ்நாக் ஷாப்ஸ் இருக்கு பாருங்க. இவ்வளவுதாங்க பஸ் ஸ்டாண்டு. சின்ன பஸ் ஸ்டாண்டு தான், ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. டூ வீலர்ஸ் எல்லாம் இங்க ஃப்ரண்ட்லயே பார்க் பண்ணிட வேண்டியதுதான். சார்ஜஸ் எல்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது வந்து வெளியே போற ஏரியா. இங்கிருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன். இங்க போகுது பாருங்க மேல பிரிட்ஜ். இது ரயில்வே பிரிட்ஜ் தான் ஆக்சுவலா. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருந்தே ஆட்டோஸ் கிடைக்கும் சிட்டிக்குள்ள போறதுக்கு. நாம ஸ்டே பண்ணியிருக்கிறது இந்த மந்தாரா ஹோட்டல் தாங்க. டார்மெட்ரி இருக்கு இந்த ஒரு ஹோட்டல்ல தான். 300 சார்ஜ் பண்றாங்க ஒரு நாளைக்கு. அதுக்கு பக்கத்திலேயே கோவர்தன் லாட்ஜிங் அண்ட் ரெஸ்டாரண்ட்னு இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே ஒரு 4-5 லாட்ஜ் இருக்கு. இந்த பக்கம் ஒரு லாட்ஜ் இருக்கு பாருங்க. அனுபமா பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட், லாட்ஜிங் அண்ட் போர்டிங் இருக்கு. டார்மெட்ரி இங்க வந்து ₹200, 250, 300 ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ இதுலயும் டார்மெட்ரி இருக்கு. ஓகேவா, இதுல வந்து 200 to 300 ரேஞ்சில் டார்மெட்ரி இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஹோட்டலும் இருக்கு இங்க, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். அந்த நாம ஸ்டே பண்ணியிருக்கிறதுலயும் ₹300. அதுக்கு பக்கத்திலேயே வந்து கோவர்தன் லாட்ஜிங் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருப்பாங்க. சிங்கிள் ரூம்ஸ்னா 700 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த மாதிரி பிரைவேட் வேன்ஸும் இருக்குங்க கோகர்னால போறதுக்கு. பஸ் ஸ்டாண்ட்குள்ள பஸ் கிடைக்காட்டி நீங்க இது ட்ரை பண்ணலாம். ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டுனா அப்படியே இந்த ஹோட்டல் இருக்கு பாருங்க. ராத்திரி நம்ம டார்மெட்ரியில இருந்து வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் எல்லாம் போறத பார்த்தோம். இது வந்து கோஸ்டல் ஏரியால இருக்கிறதுனால சீ ஃபுட் எல்லாம் நிறைய கிடைக்கும். இங்க பாருங்க பூர்ணிமா ரயில் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிள்னு போட்டிருக்காங்க. இது ஹோட்டல் அனுபமா. மேல ரயில் ஹோட்டல் அண்ட் லாட்ஜ்னு இருக்கு. நல்லா இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழேயே கும்தா கெஃபேன்னு ஒன்று இருக்கு. ஜூஸ், சாட் ஐட்டம்ஸ், பர்கர்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஃபிஷ் கார்னர் அங்க இருக்கு சீ ஃபுட் வேணும்னா. ஸோ அப்படியே இந்த ரயில்வே பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. ரயில்வே பிரிட்ஜில் இருந்து கிராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இருக்கும். ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி இருக்கு ஆக்சுவலா. காலங்காத்தால உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க இட்லி எல்லாம் சாப்பிட்றதுக்கு. இங்க பன்ஸ்ன்னு ஒண்ணு விற்பாங்க பூரி மாதிரி, அதுவும் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இங்க பாருங்க மக்களே, காய்கறி மார்க்கெட்டு, பூ மார்க்கெட்டு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். மகாமாயான்ட்டு இங்க ஒரு லாட்ஜ் இருக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ்லயே உங்களுக்கு ரூம்ஸ் கிடைச்சிரும். இன்கேஸ் அங்க கிடைக்காட்டி இங்கேயும் வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 300 மீட்டர்ஸ் தான், ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம யானா கேவ்ஸ் போற வழிங்க. மெயின் ரோடு. எவ்வளவு ரஷ் இருக்கு பாருங்க. இது ஹோட்டல் ஸ்ரீ மகாமாயா. ஸோ இதுவும் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, நல்ல ஹோட்டல் தான். ஸோ இங்கேயும் நீங்க ஸ்டே பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓடுற ட்ரெயின் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொங்கன் ரயில்வே ரூட்டுங்க. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மேலேயே போறது. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ட்ரெயின் ரூட். ஃபுல்லா எலக்ட்ரிபிகேஷன் பண்ணிருக்காங்க. அதனால தான் வந்தே பாரத் எல்லாம் கூட ஓடுது. ஃபுல்லா NWKRTC பஸ்ஸஸ் தான் பாருங்க. நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இங்கிருந்து பட்கல், ஹொன்னாவர், முருதேஸ்வர், மேங்களூர் இங்கெல்லாம் போறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் நேரா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கோங்க. ஸோ அங்க இருக்கிற ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நாம ஸ்டே பண்ணி இருக்கிறது இங்கதான். இங்க பாருங்க, மந்தாரா போர்டிங் அண்ட் லாட்ஜிங். ஸோ இங்கேயும் சிங்கிள் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட் அவைலபிளா இருக்கு, பியூர் வெஜ்ஜுக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே கிடைக்கும். இங்க ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கு பாருங்க, கோவர்தன் ரெஸ்டாரண்ட் அண்ட் லாட்ஜ்னு இருக்கு பாருங்க. ஸோ இதுலயும் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் இருக்கும். இதுலலாம் 700 சொன்னாங்க. இங்க டார்மெட்ரி கிடையாது. ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இந்த சைடும் இருக்கும், என்ட்ரி பஸ்ஸஸ்லாம் என்ட்ரி ஆகிற பக்கத்திலேயே. இன்னைக்கு காலையில யானா கேவ்ஸ் போறதுக்கு முன்னாடி இங்க தாங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஹோட்டல் ஸ்ரீமாதால வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். காலையில உங்களுக்கு இட்லி, அதுக்கப்புறம் பன்ஸ் நீங்க வைப்பாங்க, பூரி மாதிரியே இருக்கும், அப்படியே வந்து குருமாவோட கொடுப்பாங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஐ திங்க் பழம் போட்டு பிசைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்துச்சு. ஸோ பட் ஆனா செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நார்த் கர்நாடகா பக்கம் வந்தா கண்டிப்பா இந்த பன்ஸ் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பியூர் வெஜ் தான், அதனால நம்ம இங்கே கோவர்தன் பியூர் வெஜ் ஹோட்டலில் பியூர் ரைஸ் சாப்பிட போகிறோம். நல்லா சுற்றிட்டோமா, ட்ராவலில் லைட்டாக தான் சாப்பிட்ணும். 2 நாளாக சரியான சாப்பாடு, அதனால லைட்டாக கேர்ட் ரைஸ் சாப்பிட்டு இங்கேருந்து கோகர்னா போகணுங்க. எத்தனை மணிக்கு பஸ் இருக்குன்னு தெரியல. போயிட்டு நம்ம டார்மெட்ரியில் ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு காமிக்கிற டார்மெட்ரி எப்படி இருக்குன்னு. ஓகேவா, சாப்பிட்டு போயிட்டு டார்மெட்ரி பார்த்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கோகர்னா கிளம்ப வேண்டியதுதான். ஓகேவா, தயிர் சாதம் சாப்பிட்டு கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், தயிர் சாதம் வந்துருச்சுங்க. இங்க பாருங்களேன், இங்க வித்தியாசமா யூஸ்வலா வந்து மாதுளை தானே போடுவாங்க, இங்க வந்து முந்திரி போட்டிருக்காங்க, திராட்சை, ட்ரை கிரேப்ஸ், ஊறுகாய் சூப்பரா இருக்குங்க. கேரட் போட்டு மல்லி எல்லாம் போட்டு வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம். எம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இதுதான் நாம ஸ்டே பண்ணி இருக்கிற மந்தாரா ஹோட்டல்ல இருக்கிற டார்மெட்ரி ஃபெசிலிட்டிங்க. மேல டாப் ஃப்ளோர்ல ஒரு பெரிய ஹால்ல சூப்பரா வந்து பெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டா வந்து இது லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியும் நல்லா இருந்துச்சு. 2 வாஷ்ரூம் இருந்துச்சு, அட்டாச்சு வாஷ்ரூம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க ஸ்டே. நல்லா ஃபேன் ஃபெசிலிட்டி, வென்டிலேஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம கும்தா டிராவல் வந்து அப்படியே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். Friends, with that our Kumta travel comes to an ending. இங்கிருந்து வந்து நம்ம கோகர்னா டிராவல் பண்ணிட்டு கோகர்னாவை சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ கும்தால இருந்து யானா கேவ்ஸ் போயிட்டு வந்த வீடியோ, யானா கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. கும்தா டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், பஸ் ஸ்டாண்ட் கனெக்டிவிட்டி, நம்ம கும்தா பக்கத்துல யானா கேவ்ஸ் பக்கத்துல இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு காமிச்சாச்சு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் மிந்த்ரா அண்ட் பிளிப்கார்ட்ல இருந்து டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Kumta, North Karnataka மக்களே. See you.